அஸ்ஸலாமு அலைக்கும். மரதம் வினாத்தாள் தரம் 4 மாணவர்களுக்கான முதலாவது வினாத்தாள். இந்த வினாத்தாளுக்கான விடையை பார்ப்போம் என்னால் முதலாவது வினா வந்து வித்தியாசமான ஒரு கேட்டிருக்குது. இது மூணுலையும் இது எங்களுக்கு வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்த வந்து இல்லை, அதனால ரெண்டாவது விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவதுக்கு என்ன விடைன்னு சொன்னா நீங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இதுல வந்து இந்த கோடி இருக்குது, இந்த கோடி இருக்குது, இங்க இந்த கோடி இருக்குது தண்ணீர், ஆனா இங்கே வந்து இல்லை. அப்ப ரெண்டாவது வித்தியாசம். அடுத்தது மூணாவது நாலாவது வினாக்கள் வேறுபட்டதை கேட்டிருக்கு. அப்ப இதுல இது வேறுபட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா இது வந்துட்டு சங்கு ஊதுறத்தின் மூலமா ஒலி எழுப்பக்கூடியது. இது வந்துட்டு கொம்பு, இது வந்து காற்று, அதாவது ரெண்டும் வந்து காற்று கருவி, இது வந்து தோல் கருவி. அது ரெண்டாவது வித்தியாசம். அடுத்த நாலாவது இது வாழைப்பழம், இது வந்துட்டு பழம். அப்ப ரெண்டும் வந்து பழ வகை, இது வந்துட்டு காய்கறிகள்ல வரும். அப்ப இது வந்து வித்தியாசமா இருக்கு. அடுத்த அஞ்சாவதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்துட்டு ஒரு பாக்ஸை பாருங்க, இதுக்குள்ள 3 இருக்குது, இதுக்குள்ள 3, இதுக்குள்ள 3. இப்ப இது வந்து பி, அடுத்தது சி, அடுத்தது டி. அப்ப அடுத்தது என்ன வருமாட்டா இங்க வர்றது இ என்று வரும். அடுத்தது டி, இ, எஃப், அங்கால ஜி. அப்ப இஜி வாரது எந்த வழின்னு பாருங்க, இஎஃப் இருக்குது, எஃப்ஜி, இது இஜி. அப்ப ஐ அந்த மட்டும் நாங்க பார்க்கலாம், எஃப் ஜி ஹெச் ஐ. ஆகவே மூன்றாவது வழி. தரப்பட்டுள்ள உருவில் நிரலாகவும் நிறையாகவும் இந்த மூணும் வரணும். நிரலாகவும் நிறையாகவும் மூணும் வரணும். நம்மட நீங்க செக் பண்ணி பாருங்க, இதுல இந்த மூணும் இருக்குது. சரி, அப்ப இங்கால சைட்லையும் அது இருக்கணும், மூணும் இருக்கணும். இடம்பெறும் விடையினை வெற்றிடத்துக்கு பொருத்தமான ஒரு தொகுதி இது. அப்ப இதுல இது ரெண்டும் இருக்குது, இந்த இருக்கிறது இதுவும் இதுவும் இருக்குது, இது இல்லை. அப்ப இந்த இதுக்கு வந்துட்டு முக்கோணி என்று வரும். மேல வந்து முக்கோணி. அப்ப மேல முக்கோணி வார விடை இதுதானே இருக்குது. ஆகவே முதலாவது விடை. நம்மட அடுத்ததுக்கு இது ரெண்டும் இருக்குது, எங்க இதுவும் இதுவும் இருக்குது, இது இல்லை. அப்ப அடுத்ததுல வந்து இது வரும், நிறம் திட்டப்பட்டதா வரும். அடுத்தது எது வரும் சொன்னா சதுரம் வரும். ஆகவே எந்த விடைன்னு சொன்னா முதலாவது விடை. 7, 8 வினாக்களுக்கு சரியான விடையை தெரிவு செய்யும். அழுத பிள்ளை செய்யும் பால் குடிக்கும், அழுத பிள்ளை பால் குடிக்கும். இது என்னது? இது ஒரு பழமொழி. அடுத்த மருத்துவன் சொன்னா மருத்துவிச்சி, மருத்துவனுக்கு பெண்பால் வடிவம் மருத்துவிச்சி. இந்த உருவில் நான்முகியை விரிக்கும் போது காணக்கூடியது இந்த நான்முகி. இது வந்து இதை விரிச்சா எப்படி எடுக்கலாம் சொன்னா முதலாவது மாதிரி தான் வரும், விரிச்சா. இந்த அடிக்கிறது வரும்னு சொன்னா சதுர அடிக்கோம்புன்னு சொல்லுவாங்க. சரி, அப்ப இது இல்லை. அப்ப இங்க இது வந்துட்டு முதலாவது. அடுத்தது இன்று புதன்கிழமை, நாளை மறுநாள் என்ன? இன்றைக்கு புதன்னு சொன்னா நீங்க இதுக்கு எழுதி பார்க்கலாம், நேற்று, இன்று, நாளை, நாளை மறுநாள். அப்ப இன்றைக்கு புதன்கிழமையா, அப்ப நாளைக்கு என்ன கிழமை? வியாழக்கிழமை. அப்ப நாளை மறுநாள் என்ன கிழமைன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை. விட வந்து மூன்றாவது. அண்ணனுக்கு வயது 10 வயது ஆகும் போது என்னுடைய வயது 6. அண்ணண்ட வயசு 10 இருக்கக்குள்ள எந்த வயசு 6. அப்ப மட்டும் நாங்கள் எழுதுவோம், அண்ணண்ட வயசு 10 இருக்கக்குள்ள எனது வயது எந்த வயசு 6. எனது வயது 15 வருடங்களா, எந்த வயசு 6 இருந்தது 15 ஆகும் போது அண்ணண்ட வயசு என்ன? அப்ப 6 இருந்தது எத்தனை ஆளா கூடி இருக்குது? 10 வயசு கூடி 9 வருடங்கள் கூடி. அப்ப 6 9 15. அப்ப அண்ணனுக்கு வந்து 9 வருடங்கள் கூடும். அப்ப 10 9 19 என்று வரும். விட வந்து மூன்றாவது வழி. 12 விளிம்புகளுடைய விளிம்பு 12 விளிம்பு. இதுல எது வரும்? இது வந்து கணவருக்கு தான் 12 விளிம்பு. கணவரோட போட்டோ எப்படி வரும்? அதாவது இப்படி வந்து இது இந்த மாதிரி வர்றதான் கனவு. அப்ப இதுல விளிம்பு எத்தனை வரும்? மேல 4, கீழே 4, 8. மேல 4, கீழே 4, 8, 9, 10, 11. இங்க ஒன்று இருக்கு. அப்ப 12 விளிம்பு. உருளைக்கு அப்படி இல்லை. உருளைக்கு வந்து
ரெண்டு, அதாவது ரெண்டு முகம் இருக்குது, ஒரு வளைஞ்ச இது இருக்குது, வளைந்த விளிம்பு தான் ரெண்டு இருக்குது. அடுத்தது 13வது, அருகில் உள்ள உருவில் நிலட்டப்பட்ட பகுதி தெரிவு செய்யும். நிலட்டப்பட்ட பகுதி. இப்ப இதுக்கு நீங்க என்ன பெரும்பாலான என்ன செய்வீங்க? டக்குனு பார்த்துப்பட்ட 1, 2, 3, 4, 5 5 இப்படி இல்ல. இது என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல எங்கேயாவது ஒரு சிறியதா இருக்கா என்று பார்க்கணும் நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இதாவது சிறுசா பிரிச்சிருக்கிறீங்களா? அப்ப இந்த இருக்கிறது ரெண்டையும் வந்து சிறுசா பிரிக்கிறீங்க. அப்ப அது மாதிரி நாங்க எல்லாத்தையும் பிரிக்கணும். அப்படி பிரிக்கணும்னு சொன்னா, இப்படி பிரிச்சா எல்லாம் உண்டா வரும். எல்லாம் ஒரே சமனுக்கு பிரிக்கணும். அதாவது இதுக்கு பங்கு எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க எல்லாம் ஒரு சமனுக்கு பிரிக்கணும். இத ஒன்று பெருசு ஒன்று பொடி என்று நாங்க வச்சுக்க கூடாது. அப்ப எல்லாம் ஒண்டா பிரிச்சா இப்ப எத்தனை துண்டு வரப்போகுதுன்னு சொன்னா மேல 4 கீழே 4 8. 8 பிரிச்சத்துல 1க்கு நிறந்தட்டிக்கு. அப்ப என்ன விடைன்னு சொன்னா முதலாவது விடை. இடது பக்கம் வலது பக்கம் சமநிலையாக உள்ள வரிசை இது. 2 சைடும் சமநிலையாக உள்ளது. அப்ப 2 சைடையும் நாங்க பார்க்கணும். அங்கால இங்காலையும் பார்க்கணும். இது இருக்கா இங்கால ரைட். இது இருக்கு, இது இருக்கா இருக்கு ரைட். இது பாத்தீங்கன்னு சொன்ன நட்சத்திரத்துல 6 வச்சது, இது 5 வச்சது, இது 6 வச்சது, இது 5 வச்சது. அப்ப வித்தியாசம் இருக்கு ரைட். அடுத்தது பாருங்க, இது இருக்கா ரைட், இங்கால இருக்கு ரைட். இந்த இருக்கிறது இருக்கு, இது 6, இது 6 ரைட் இருக்கு, இது 5, இது 5, இதே மாதிரி இது எல்லாம் சரியா இருக்கு. முதலாவது இந்த லைன்ல வார எல்லாம் சமன் இருக்கு. அப்ப 2வது விடை. 3வது பாருங்க, இது இருக்கா ரைட் இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு, இது வந்து 5, இங்க 6, இங்க இது பிள்ளை ரைட். அப்ப 14க்கு 2வது. 15 16 வினாக்களுக்கு இடைவெளிக்கு பொருத்தமான விடையை தெரிவு செய்யட்டாம். என்ன வரும் இது இடைவெளின்னு சொன்னா இந்த இருக்கிறது இடைவெளி. அப்ப அதுக்கு என்ன நாங்க தெரிவு செய்யும், எப்படி தெரிவு செய்யும் சொன்னா நீங்க எந்த விட வந்தது எப்படி வந்த என்றதை பார்க்கணும். அப்ப இது 5 5 2 12. இப்ப வளைச்சு எல்லாத்தையும் குட்டி நடுவுக்கு போட்டி. அப்ப இதே மாதிரி இதையும் செக் பண்ணுவோம். 8 7 7 மட்டும் 15 15 5 20. அப்ப வளைச்சு குட்டி போட்டு நடுவுக்கு போட்டிக்காங்க. அப்ப நாங்க அதையும் செய்தோம்னு சொன்னா 9 6 15 2 17. அப்ப இந்த விடைண்டா முதலாவது விடை. அடுத்தது இந்த நடுவுக்கு வர 20. இதுக்கு நாங்க என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம், நடுவுக்கு வாரது இப்படி வந்து. அப்ப இதுக்கு நடுவுக்கு இப்படி வந்த ரெண்டா வளைச்சு வர குட்டி வந்தி. இப்ப இதுக்கு நடுவுக்கு 20 வந்து அணைக்குது இப்படி வந்த ஒன்று கூட்டி பாருங்க. 5 4 9 வராது. பெருக்கி பாருங்க 5 4 20 வருது. அப்ப 5 15 வரும். அப்ப 6 3 18 2 வரும். சரியான விடைகள் கேட்கிறீங்க. ஒரு புத்தகம் 10ஆம் பக்கத்திலிருந்து 20ஆம் பக்கம் வரை வாசித்தேன். அதன்படி நான் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை 10ஆம் பக்கத்துல இருந்து நான் எத்தனை வரைக்கும் 20 வரைக்கும் வாசிச்சேன் என்று சொன்னா இதுக்குத்தான் நாங்க என்ன செய்ய முடியாது. இதுல இருந்து அங்கக்குள்ள 10 கூட்டணும். அப்படி கூட்டினோம்னு சொன்னா 11. ஏன் நாங்க ஒண்டா கூட்டுறோம் என்று சொன்னா விட வந்து 11. ஏன் என்ற ஒண்டா கூட்டுறோம். உதாரணத்துக்கு 3ஆம் பக்கத்துல இருந்து 5ஆம் பக்கம் வரை நான் வாய்ச்சேன். எத்தனை பக்கம் வாய்ச்சிருப்பேன் என்று சொன்னா 3 4 5. எத்தனை பக்கம் 3 பக்கம் வாய்ச்சிருக்கேன். எப்படி 3ஆம் பக்கம் 4ஆம் பக்கம் 2 தானே வரும். அப்படி என்ற 5ல இருந்து 3 போனா 2 2ஓட ஒண்ட கூட்டினா 3. அந்த இருந்து என்று சொல்லி வருதுதானே, அந்த இருந்து என்று வாக்குள்ள இப்ப நீங்க 10 2 10 11 13 14 15 16 17 18 19 20. அப்ப எத்தனை தாள்னு சொன்னா எத்தனை பக்கம்னு சொன்னா 20 11 பக்கம் வருது. இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்தால் ஏற்படுவது. அப்ப என்ன வரும், கடைசி போட்டியில ஃபைனல்ல தோல்வி அடைஞ்ச என்ன வரும் என்ற கவலை வரும். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கன்னியாவில் ஊற்றுக்கள் உள்ளன. என்ன ஊர்? வெந்நீர் ஊற்று. வெந்நீர் ஊற்று. இந்த வெந்நீர் என்று சொல்லுவாங்க. 20 21 22 வினாக்களுக்கு சரியான விடையினை கண்டுபிடித்தல். வைத்தியசாலையில் அதிகமாக இருக்கக்கூடியவர் யார்? ஹாஸ்பிட்டல்ல யாரு கூட இருக்காங்க என்று சொன்னா நோயாளிகள் இருப்பாங்க. கடல்ல எப்போதும் இருக்கிறது, கடல்ல எப்பயும் இருக்கிறது என்ன?
அலை இருக்குமா, சில டைம்ல அலை இல்லாம இருக்கும். 100 சில டைம்ல அலை வந்தா தான் 100 வரும். சில டைம்ல அலை இல்லாட்டி 100 வராது. எப்பயும் இருக்கிறது நீர். புத்தகம் ஒன்றில் அதிகமாக காணப்படுவது என்னண்டா ஒவ்வொரு எழுத்து சொல்லு எழுத்துக்கள் தான் கூட. அப்ப இங்க சொற்கள் ஒவ்வொரு எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லா வரும். இந்த சொல்லெல்லாம் சேர்ந்து ஒரு வாக்கியமா வரும். இந்த வாக்கியம் எல்லாம் சேர்ந்து என்னவா வரும், ஒரு பந்தியா வரும். பந்தி எல்லாம் சேர்ந்து கட்டுரைகள் கதைகளா வரும். அப்ப இங்க அதிகமா இருக்கிறது கூட என்ன எழுத்துக்கள் வந்திருந்தா எழுத்துக்கள் விட, அப்படி இல்லைன்னு சொன்னா எழுத்துக்கள் தரல, அப்ப சொற்கள் என்றது வரும்படி. அமீர் அன்வரை விட உயரம் குறைந்தவன் எனினும் குமாரை விட உயரம் கூடியவன். இந்த மாதிரி வினா வந்தா நாங்க என்ன செய்யணுமெண்டா தந்திருக்கிற பீரி எல்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதி விடணும். அப்ப எழுதினாத்தான் நாங்க லேசா கண்டுபிடிக்கலாம். இப்ப யார் யார் வந்திருக்கிறான்டா அமீர், அடுத்தது யாரு அன்வர், ரெண்டாவது ஆள், அடுத்தது யாரு இன்னொரு ஆள் யாரு குமார், 3 பேர் இருக்காங்க. அப்ப அங்க 3 பேர் நான் எழுதுறேன். ஒன்று அமீர், அடுத்தது அன்வர், அடுத்தது குமார். 3 பேரையும் எழுதி போட்டு இப்ப என்ன செய்யணும் சொன்னா அமீர் அன்வரை விட உயரம் குறைஞ்சவன். இது வரைக்கும் பாருங்க, அமீர் அன்வரை விட உயரம் குறைந்தவன். யாரு குறைந்தவன், அமீர் குறைந்தவன். யாரை விட குறைந்தவன், அன்வரை விட. அப்ப அன்வரை விட அமீர் குறையும். அப்ப அன்வர் தானே கூட அடிப்பாங்க. அப்படின்னு சொன்னா அன்வர் கூட அமீர் குறைய, அன்வர் உயரம் கூட அமீர் குறைய. ரைட், சரியா? ரைட். எனினும் குமாரை விட உயரம் கூடியவன் யாரு, இந்த அமீர் அன்வரை விட உயரம் குறைந்தவன், எனினும் குமாரை விட உயரம் கூடியவன் யாரு என்று கேட்டேன், இந்த அமீர் தான். அமீர் அன்வரை விட குறைய இருந்தாலும் குமாரை விட கூடினது. அப்ப குமாரை விட கொஞ்சம் வேண்டா, இவரை விட கூட என்றுதான் வரும். சரியா? அப்படி என்றா இவர்கள் உயரம் கூடியவர் யார், யாருண்டா அன்வர் தான் உயரம் கூடினவர். முதலாவது விடை. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா 24வது பாத்தீங்கன்னா இங்க 1, இங்க 2, இங்க 3. அப்ப அடுத்ததுக்கு வர வேண்டியது 4ல வரணும். அப்ப 4ல வர விட இதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. அடுத்தது இங்க 4, இங்க 3, இங்க 2. அப்ப அடுத்ததில் வர்றது 1 வரணும். அப்ப 1 வர்றது இந்த அறிக்கை. ஆகவே 3வது விடை. அடுத்தது இப்ப டைம் என்ன, இப்ப டைம் என்னன்னு சொன்னா 1 மணி, இப்ப 3 மணி, இப்ப 5 மணி. அப்ப 1, 3, 5. அப்ப எடுத்தது இன்னும் வரணும் 7 மணியா இருக்கணும். இதுல எது 7 மணி என்று கேட்டா 3வது. அடுத்தது உருவில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை எத்தனை, இதுல எத்தனை சதுரம் இருக்கு என்று சொன்னா இது 1, 2, 3, 4. இந்த இப்படி ஒண்டிக்குத்தானே 5, இந்த இப்படி ஒண்டிக்குத்தானே 6. வேற இல்ல. ஆவி 2வது விடை. அடுத்தது இக்கட்டத்தில் தரப்பட்டுள்ள ஒவ்வொரு வடிவத்துக்கும் 10ற்கும் குறைந்த பெருமானம் வழங்கப்பட்டுள்ளது. 10 விட குறையா. அதற்கேற்ப இதன் பெட்டியின் பெருமானம் என்ன. இப்படி வந்தா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எங்கேயாவது ஒரு இடத்தை இல்லாம ஒரே மாதிரி தந்து அதுக்கு விட தந்திருக்காளா என்றதை பார்க்கணும். அப்ப ஒரே மாய் தந்து விட தந்திருக்காங்களான்னு சொல்லி பார்த்தா இந்த பாருங்க 3 வந்து 12. இப்ப நம்மட பாசியில் சொல்ல போனா 3 மாங்காய் 12 ரூபா. அப்ப ஒரு மாங்காய் எவ்வளவு என்று கேட்டா நாங்க என்ன செய்வோம், 12 3ஆல பிரிப்போம். அது 3 வட்டம் 12. அப்ப ஒரு வட்டம் எவ்வளவு என்று கேட்டா 4. அப்ப இதுவும் 4, இதுவும் 4. சரி, அப்ப 4 4 4 4 12. ரைட். இப்ப இதுவும் 4 தானே, இந்த வட்டம் எல்லாம் ஒன்று தானே. அப்ப இதுவும் 4. இப்ப 4 4 எத்தனை என்று சொன்னா 4 4 8. அப்ப இந்த நட்சத்திரம் என்ன கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப நட்சத்திரம் என்ன வரும், 2 வரும். சரியா? நட்சத்திரம் 2. அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இது 2ன்னு சொன்னா இவ்வளவத்தையும் கூட்டினா என்ன, இவ்வளவத்தையும் கூட்டினா 12. அப்ப இது 2. அப்ப அந்த 2 கழிச்சு விட்டா மிச்சம் 10 தானே. இது 10ன்னு சொன்னா இது 2 2 10 1 எத்தனைன்னு சொன்னா 1 5. 1 5. ரைட்.
இது எங்களுக்கு என்ன தெரியும், இது வந்துட்டு ரெண்டு ரெண்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டி பாருங்க, 11 வருமாண்டு. இந்த சைட்ல நாங்கள் கூட்டி பார்த்தோம்னு சொன்னால் 11 வருமாண்டு பார்த்தீங்கன்னா 2 6 6 5 11. ரைட். அப்போ சதுரத்தின் பெருமானம் என்னன்னு சொன்னால் 5. அடுத்தது நட்சத்திரத்தின் பெருமானம் என்ன வரும் சொல்லி நாங்கள் கண்டிக்கும் 2 2. முயன்றால் வெட்டியிட்டலாம் என்பது பெரும்பாலும், முயற்சி செஞ்சோம்டா வெற்றி வருவோம் என்கிறது பெரும்பாலும் உண்மையா பொய்யா? அண்டா உண்மை. நாம் இயன்றளவு பாவனையை குறைக்க வேண்டியது, நம்ம 7 மனளவு பாவனையை குறைக்கும். என்னத்தை பாவனையை குறைக்கணும்டா, நமக்கு தீங்கு விளைவிக்கிறது நம்ம பாவனையை குறைக்கணும். என்ன தீங்கு விளைக்குது? இது வந்து பொலித்தீன் சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதை பொலித்தீனை நாங்கள் குறைக்கணும். அடுத்தது சதுர வடிவ கம்பியை சுற்றி எறும்பொன்று ஒரு முறை பயணித்தால் மொத்த தூரம். இப்ப எறும்பொன்று இவ்விடத்தை இருக்குது, இது வந்து ஒரு தரம் இப்படியே சுத்திட்டு வந்து இப்படி இப்படி வந்துட்டுண்டா அது போன தூரம் எவ்வளவு அண்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு எவ்வளவு தூரம் போகுது? 6. சதுரம் என்றா எல்லா பக்கம் சமம் தானே. அப்ப இங்கால 6, அப்ப 6 6 12, இங்கால 6 12 6 18, 18 6 24. ஒரு தரம் ரவுண்ட் அடிச்சா 24 வரும். ரைட். இவ்வரும்பு 3 முறை சுற்றி வந்தா அப்ப ஒரு தரம் சுத்தி வர்றது 24, அடுத்த தரம் சுத்தி வர்றது 24, அடுத்த தரம் சுத்தி வர்றது 24. அப்ப 3 தரம் சுத்தி வந்தா எவ்வளவு பயணிச்சிருக்கும் என்று கேட்டா, இங்க 4 8 12க்கு 2 போட்ட 1 மிச்சம் 2 4 6 1 7. அப்ப என்ன வரும்? 72. ரைட். அடுத்தது கீழ்வரும் சோடிகளின் தொடர்புகை இனங்கண்டு அடுத்து வரும் சொல்லுக்கு பொருத்தமான சொல்லி தெரிவு செய்யும். நோய் மருந்து, பசி. நோய்க்கு மருந்து எனின் பசி. நோய் வந்தா தீக்கிறதுக்கு மருந்து வேணும். நோய் வந்தா இல்லாமக்கிறதுக்கு குணப்படுத்துறதுக்கு மருந்து வேணும். பசி வந்தா பசியை போக்காட்டுறதுக்கு என்ன வேணும் என்று சொன்னா சோறு வேணும், உணவு வேணும். ரைட். காலை மாலை, காலை என்ற மாலை அப்ப என்ன எதிர்க்கிறது. பகல் என்ற என்ன இரவு, காலைக்கு மாலை பகலுக்கு இரவு. பழங்கள் வாழைப்பழங்கள் என்பவற்றை மிகச்சரியாக கொண்டு. இது பழங்களும் வாழை, அதாவது பழங்களுக்குள்ள வாழைப்பழம் வருமா வராதாண்டா வரும். பழங்களுக்குள்ள மாம்பழம் வரும், வாழைப்பழம் வரும். பழங்கள் என்றது பொதுவானது. அந்த பொதுவானதுக்குள்ள வாழைப்பழம் வரும், மாம்பழம் வரும், அன்னாசி பழம் வரும், ஆப்பிள் பழம், இப்படி தனித்தனி அது வரும். இப்ப எல்லாமே என்ன பழத்துக்குள்ளதான் வரும். அப்ப இங்க பழங்கள் வேற வாழைப்பழங்கள் வேற, ரெண்டுலையும் இடையில வாரது இருக்கு என்று காட்டுறாங்க. அப்ப இது பிழை. இது பழங்களுக்குள்ள வாழைப்பழம் வரும் என்று காட்டிங்க. அப்ப இது சரி. இது பழங்கள் வேற வாழைப்பழங்கள் வேற என்று சொல்றாங்க. அப்ப இது பிழை. பழத்துக்குள்ள வாழைப்பழம் வருந்தானே, அப்ப இது பிழை. அப்ப 2வது விட மேசை ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ள இவ்வுருவில் எமது கண்ணுக்கு புலப்படாத முகங்களில் எண்ணிக்கை. இந்த இது தந்திக்காங்க, நம்மட கண்ணுக்கு இது விளங்கல்ல என்று கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு பின்னுக்கு இந்த அரைக்கிற மாதிரி இங்க அலோண்டு இருக்கும் தானே, இந்த மாதிரி இங்க அலோண்டு இருக்கும். அப்ப அது விளங்கல நமக்கு. அப்ப உண்டு. அடுத்தது இதுக்கு பின்னுக்கு இங்க அலோண்டு இருக்கு 2, இதுக்கு பின்னுக்கு இங்க அலோண்டு. அப்ப 1 2. அப்ப எங்க எத்தனை இதுல, அதாவது 1 அங்க அடுத்தது 1 2. இப்ப இந்த வாரத்துக்கு 1 3. அப்ப எத்தனை வந்து இது வரைக்கும் 3 விளங்கல. ரைட். இப்ப இந்த பக்கத்துக்கு இங்கால பக்கம் விளங்கல, இந்த பக்கத்துக்கு இங்கால பக்கம். அப்ப இன்னும் எத்தனை 2. இங்கால சைட்ல வந்து 2. கீழ் சைட் இங்காலத்துக்கு இந்த அடிக்கிறது வந்து விளங்கல, இதுக்கு வந்துட்டு இங்கால வந்து விளங்கல. அப்ப இங்கால சைட்ல எத்தனை விளங்கல? 2 விளங்கல். அவ மொத்தமா எத்தனை நமக்கு விளங்கல்ல என்று கேட்டா 7 விளங்கல்ல. அடுத்தது அருகிலுள்ள ஒருவை அமைக்க பொருத்தமான வட்டு. இந்த ஐக்கியத்தை பொருத்தமான வட்டு, அதாவது சதுரமுகி ஒன்று அமைக்கணும்னு சொல்லி சொன்னா பொருத்தமான வெட்டொரு என்னன்னு சொன்னா, அதாவது லேசா சொல்லித்தாரன். இப்படி பார்க்கக்குள்ள 3 தெரியணும், இப்படி பார்க்கக்குள்ள அந்த நீட்டம் வந்து 4 தெரியணும். அல்லது இது இங்கால 4 இங்கால 3 இந்த மாதிரி இருந்தது. அப்ப அப்படி ஆனதுதான் விடையா இருக்கு. அப்ப அப்படி வாரது என்ன என்று சொல்லி பார்த்தா, இதுக்கு இங்கால 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன். அப்ப நிலை குத்தா பார்க்கக்குள்ள 4 இருக்கு.
கிடையா பார்க்கக்குள்ள 1 2 3 இருக்கு. அப்ப அங்காலையும் இங்களையும் 4 3 வந்தா உருவாக்கலாம். அப்ப 2வது சரி. இனி இங்கால பாத்தீங்கன்னா இது வந்து இங்கால பார்க்கல ஒரு லைன், இங்கால பார்க்கல 2 லைன். அப்ப 2ம் 1 2 3 4 இதுல 4 இருக்கு. 2 4 வந்தா உருவாக்கீலா. 2 4 வந்தா உருவாக்கீலா. அப்ப இது வராது. இங்க 1 2 3 4 இதுக்கு 4 இங்கல வந்துட்டு 1 2 2 இங்கல 2 வருது. 2ம் 4ம் வந்தா உருவாக்கீலா. 4 3 முன்னாடி 3 4 வந்தா உருவாக்கலாம். அப்ப இதுக்கு என்ன எப்படி வரும் என்னன்னு சொன்னா என்ன ஆன்சர்ன்னு சொன்னா 2வது படியாக இருக்கும். இதை இன்னும் விளங்கப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒட்டி இருக்குது சதுர மாதிரி இது இது வருமா சுத்தலாமா சதுர மொழியா அமைக்கலாமா அப்படி கேட்டா இந்த ரெக்கில பார்த்தா 1 இந்த 2 இது 3 அப்ப 3 இருக்குது இங்கால சைட்ல பார்த்தா 1 இது 2 இது 3 இது 4 அப்ப 4 3 இப்படி வந்தா ஒரு சதுர மொழிய ஒன்று நாங்க உருவாக்கலாம். இன்னொன்று நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்படி வருகிறது. இப்படி இது வந்து இப்படி பாத்தீங்கன்னா இதுக்கு உருவாக்கலாமா 1 2 3 4 5 இப்படி ஒன்று வைக்கிறாங்க. இதுக்கு உருவாக்கலாமா என்று கேட்டா 1 2 3 4 5 6 6 பக்கம் தானே இதுக்கு உருவாக்கலாமாண்டா 1 2 3 4 5 6 வருது. இங்க 1 2 3 3 வருது. இப்ப 6 3 வருது உண்டாக்கி எழலாம். 4 3 அங்கால சைட்ல 4 இங்கால சைட்ல 3 இல்லாட்டி இங்கால சைட்ல 4 அங்கால சைட்ல 3 இப்படி மாறி மாறி 4 3 வரணும். வந்தா தான் உருவாக்கலாம். அப்ப இதுக்கு வந்து எடுக்கலாம். இது சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா 38 இங்க 16 வந்துரு ஒரே இலக்கம் 2 வந்து ஒரே உருவமாண்டா ஒரே இலக்கம். அப்ப என்னத்த 4 இது போட்டா இது 4 போடணும். அப்ப 4 4 வைக்கினா 16 வரும். அல்லது இப்ப நீங்க வெடியை வச்சு செய்யலாம். 3 போட்டீங்கன்னா 3 3 வைக்கினா 9 8 வரும். அப்ப இது போட்டா போல. ரைட். அடுத்தது 39வது 39வது பாத்தீங்கன்னா இது எத்தனை நம்பர் 5 கழிச்சா 20. அப்ப எத்தனையில இருந்து 5 கழிச்சா 20 வரும் என்று சொன்னா 25ல இருந்து 5 கழிச்சா 20 வரும். ஆகவே 25 சரியான விடையும் தெரிவிச்சு முக்கோணி காணியை சுற்றி அம்புக்குறி காட்டும் ஒவ்வொரு திசையிலிருந்து பார்த்தால் கண்ணுக்கு புலப்படும் வீதிக்கட்டைகள் அன்னைக்கு 10. அப்ப இப்படி இங்க இருந்து ஒரு ஆள் இப்படி பார்த்தாருண்டா 10 விலங்கு. இங்கல இருந்து பார்த்தாருண்டா 10 இங்கல இருந்து பார்த்தாருண்டா 10 அப்படின்னு சொன்னா சுற்றி உள்ள மொத்த கட்டைகள் எத்தனை நமங்க படிச்சிருப்போம் அதாவது வேலிக்கட்டைகள்ல இங்க 10 உதாரணத்துக்கு கொண்டு சொல்கிறேன்டா இந்த சைட்ல இருந்து ஒன்றை பார்த்தாரண்டா 3 விளங்குது என்று வைப்பமே. இந்த சைட்ல பார்த்தா 3 விளங்குது, இந்த சைட்ல இருந்து பார்த்தா 3 விளங்குது என்று வைக்கும். சரியா 3 கட்டை விளங்குது என்று வைங்க. அப்ப இதுல 1 2 3 இந்த சைட்ல இருந்து பார்க்கக்குள்ள 1 இந்த 1 2 இங்க 3 இந்த இருந்து சைடு பார்க்கக்குள்ள 1 இங்க 2. இப்ப பாருங்க எத்தனை இருக்குது 3 3 3 எல்லா சைட்டு 3 3 9. அப்ப 9 இருக்குன்னு பார்த்தா 9 இருக்குன்னு பாருங்க 9 இல்ல. அப்ப எத்தனை இருக்குது என்று பார்த்தா 1 2 3 4 5 6 இருக்குது. அப்ப இப்படி வரும் இந்த சைட்ல 3 இங்க சைட்ல 3 இங்க சைட்ல 9 தான் நீ வரும் ஏண்டா ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள 3 அண்டு சொல்லி சொன்னா 3 பக்கம் இருந்தா 3 3ஆல பெருக்கித்தான் நீங்க 9 அண்டு சொன்ன. இப்ப என்ன செய்யுங்கண்டா 3 மூலையில இந்த மூலையில இந்த மூலையில இந்த மூலையில முக்கோணிக்கு வார 3 மூலையில இருக்கிறது அங்க 3 6 வரும். அப்ப அது போல 10 என்று சொன்னா 3 பக்கமும் 10 10 10 30 3 இருக்கிற இந்த சைட்ல 3 மூலையிலையும் நாங்க 3 கழிச்சோம்டா 30ல 3 போனா 27 அப்படின்ட்டு வரும். அப்ப இதுக்கு விட இது அப்ப சதுரம் ஒன்று சொல்லி கொண்டு வந்துட்டா எப்படி செய்யலாம்னு சொன்னா சதுரத்துக்கு 4 மூலை இருக்கு. சரியா சதுரத்துக்கு 4 மூலை இருக்கு.
இப்போ ஒரு பக்கம் பார்க்கக்குள்ள 10ன்னு சொன்னா 4க்கு 40, 40ல இருந்து இந்த 4 மொழியில வர 4ஐயும் கழிக்கணும். அப்ப 36 வரும். அந்த மாதிரி தான் நாங்க செய்வோம். ஐங்கோணம் வந்தா 5 கழிக்கணும். இது முக்கோணம் 3 மூலை இருக்குது. அப்ப 3 கழிக்கணும். ரைட். முதலாவது வினாத்தாளுக்கான விடைகள் தற்போது வழங்கப்படுகின்றது.